கீபோர்டு வந்து ரெண்டு வகையாக நம்ம ப்ளே பண்ணலாம். ஒன்று என்னன்னா கார்ட்ஸாக ப்ளே பண்ணலாம், இல்லை லீட்ஸாக ப்ளே பண்ணலாம். இப்போ கார்ட்ஸ்னா என்னன்னா, கார்ட்ஸ் ஆர் பிளேட் பை கம்பைனிங் 3 or 4 keys or 5 எப்படி வேணா வச்சுக்கலாம். ஆனால் 3 keysக்கு மேலே இருக்கிறது. ஃபார் எக்ஸாம்பிள் சிஇஜி இதுதான் சி மேஜர், இது ஒரு கார்டு. சி மேஜர் 7th இது ஒரு கார்டு. சி மேஜர் 7th 11 இது ஒரு கார்டு. சி மேஜர் add 9th இது ஒரு கார்டு. ஏன்னா 3 keysக்கு மேலே இருக்கு. இப்போ லீட்ஸ்னா என்னன்னா ஒரு பாட்டை வாசிக்கிறது. இப்போ உம்மல்ல செயல்கள் வாசிச்சது என்னன்னா அது லீடு. ஓகே, இப்போ ரொம்ப முக்கியமான ஒரு இடத்துக்குள்ள நம்ம வந்திருக்கோம். என்னன்னா இந்த கார்ட்ஸ்ல மேஜர் மைனர் இருக்கு. இப்போ மேஜர்னா என்னன்னா பிளசண்டா, பியூட்டிஃபுல்லா, எனர்ஜெட்டிக்கா, ஒரு மாதிரி சோகப்படுத்தாம ஒரு சந்தோஷமான ஒரு ஃபீலிங் கொடுக்கறது என்னன்னா மேஜர் கார்ட்ஸ்ன்னு சொல்லலாம். மைனர் கார்ட்ஸ்னா சோகமா, டார்க்கா, ஒரு மாதிரி லைக் என்ன சொல்றது, ஒரு நமக்கே அந்த வாசிக்கும் போதே தெரியும். எக்ஸாம்பிளுக்கு வாசிக்கிற பாருங்களேன், டி மேஜர்ல வாசிக்கிறப்ப இது மேஜர். இப்போ மைனருக்கு வாசிக்கிற பாருங்களேன், இப்போ நம்ம மேஜரில் ப்ளே பண்ணதையும் கேட்டோம், மைனரில் ப்ளே பண்ணதையும் கேட்டோம். We can play major songs in major chord only, or ragas or chord, whatever. We cannot play in minor. அதாவது என்னன்னா மேஜர் பாட்டை மேஜர்ல மட்டும்தான் வாசிக்க முடியும், மைனர்ல வாசிக்க முடியாது. மைனர் கார்டு இருக்கிற சாங்கை மைனர்ல மட்டும்தான் வாசிக்க முடியுமே தவிர மேஜர்ல வாசிக்க முடியாது. நெக்ஸ்ட் சிம்பிளா ஒன்று சொல்லி தரும் பாருங்க, கீபோர்டு ஈஸியாக புரியறதுக்கு. கீபோர்டில் ஒவ்வொரு கீஸ் இருக்கு, அந்த கீஸ்க்கு ஒரு பேர் இருக்கு. CDEFGABCன்னு இருக்கு. இப்போ இந்த ஒவ்வொரு கீக்கும் சிக்கு மேஜர் இருக்கு, மைனர் இருக்கு. டிக்கு மேஜர் இருக்கு, மைனர் இருக்கு. இக்கு மேஜர் இருக்கு, மைனர் இருக்கு. இப்போ டி கீடு இருக்கிற மேஜருக்கு ஒரு ரூட் நோட் இருக்கு, மைனருக்கு ஒரு ரூட் நோட் இருக்கு. மேஜர் ஒரு ரூட் நோட் சி மேஜருக்கு எப்படி வரணும்னா CDEFGABC. டிக்கு எப்படி வரும்னா DEFG D. இ மேஜருக்கு எப்படி வரும்னா EFG இதை ஈஸியாக எப்படி மனப்பாடம் பண்ணுறதுனா இதுக்கு ஒரு ஃபார்முலா இருக்கு. அதாவது இங்கே இருக்கு பார்த்தீங்களா, மேஜருக்கு என்னது 1 3 5 6 8 10 12 13. இது மனப்பாடம் ஆயிடுச்சுன்னா போதும், எல்லா மேஜர் கார்டுக்கும் என்ன பண்ணிடலாம், ஈஸியாக ரூட் நோட் கண்டுபிடிச்சிடலாம். அது எப்படின்னு சொல்ற பாருங்க. நான் ஆரம்பத்திலேயே சொன்னேன், ஈஸியாக நமக்கு ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு நம்பரை நம்ம மனப்பாடம் பண்ணிக்கலாம். இப்போ ஒரு ஆக்டிவ்ல எத்தனை கே இருக்குன்னு சொன்னா 12. ஸோ அடுத்த ஆக்டிவ்ல இருக்கிற சி வரும்போது 13 மாறிடும். அடுத்த ஆக்டிவ்ல இருக்கிற சி வரும்போது 13 மாறிடும். இப்போ நான் சி மேஜருக்கு ரூட் நோட் கண்டுபிடிக்கணும். ஒரு நம்பர் இங்கே வைப்போம், 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13. இப்போ எனக்கு சி மேஜர் ஒரு ரூட் நோட் தேவை. அதுக்கு இந்த ஃபார்முலா அப்ளை பண்றேன். என்னது 1 2 கிடையாது 3, 4 கிடையாது 5, 6, 7 இல்லை 8, 9 இல்லை 10, 11 இல்லை 12, 13. இப்போ நம்ம சி மேஜருக்கு ஈஸியாக கண்டுபிடிச்சிட்டோம். வேற ஒரு கஷ்டமான ஒரு நோட்டு வைப்போமே, இந்த டி ஷார்ப் வச்சுப்போம். டி ஷார்ப் ஆர் இ ஃபிளாட். ஃபர்ஸ்ட் என்னன்னா அந்த ஆக்டேவுக்குள்ள இருக்கிற நம்பரை கவுண்டிங் வச்சுக்கணும். 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13. ஓகே, இந்த டி ஷார்ப்ல இருந்து அந்த டி ஷார்ப் சேர்த்தனா மொத்தமா 13 கீஸ் இருக்கு. இப்போ இந்த ஃபார்முலா அப்ளை பண்ணுவோம். 1 2 இல்ல 3, 4 இல்ல 5, 6 இருக்கு, 7 இல்ல 8. இப்படி அதுக்கப்புறம் என்னது 9 இல்ல 10 இருக்கு, 11 இல்ல 12 இருக்கு, 13 இருக்கு. இப்படி வரும். அவ்வளோதான், ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். டி மேஜருக்கு 1 3 5 6 8 10 12 13.
ஏ மேஜருக்கு 1 3 5 6 8 9 இல்லை 10 11 இல்லை 12 13. அவ்வளோதான். இப்போ மைனருக்கு எப்படி ரூட் நோட் கண்டுபிடிக்கணும்னா சி மைனருக்கு எடுத்துப்போம். 1 3 4 5 இல்லை 6 7 இல்லை 8 9 10 இல்லை 11 12 இல்லை 13. அப்போனா டி மைனருக்கு 1 3 4 6 8 9 11 13. கஷ்டமான இதுக்கு வச்சுப்போமே ஒன்று ஜி ஷார்ப்புக்கு வச்சுப்போம். அதாவது ஏ ஃப்ளாட்டுக்கு. இந்த ஏ ஃப்ளாட்ல இருந்து அந்த ஏ ஃப்ளாட்டுக்குள்ள 13 கீஸ் இருக்கு. 1 2 இல்லை 3 4 5 இல்லை 6 7 இல்லை 8 9 இருக்கு 10 இல்லை 11 இருக்கு 13 இருக்கு. ஸோ அவ்வளோதான். இதுதான் கீபோர்டோட வெரி பேசிக்ஸ். இது தெரிஞ்சிருச்சுன்னா போதும், நம்ம நெக்ஸ்ட் லெவலுக்குள்ளே ஈஸியாக போயிடலாம். ஸோ இது முடிக்கும். இது தெரியாதவங்க நீங்கள் இந்த வீடியோ பாருங்கள், நோட்ஸ் எடுங்க, ப்ராக்டிக்ஸ் பண்ணுங்கள். எடுத்தோடனே வந்துடாது. ஈஸியாக வாசிக்கிற மாதிரி ப்ராக்டிக்ஸ் பண்ணுங்கள். கை தடுமாறாத மாதிரி நிறைய ப்ராக்டிக்ஸ் பண்ணுங்கள். எவ்வளோ டைம் ஆனாலும் பரவாயில்ல, டைம் இன்வெஸ்ட் பண்ணுங்கள். கண்ணை மூணாலும் நான் அந்த ரூட் நோட்டை கரெக்டாக வாசிச்சிருவேன். கண்ணை மூணாலும் அந்த கார்ட்ஸை நான் கரெக்டாக பிடிச்சிருவேன். அந்த அளவுக்கு ப்ராக்டிக்ஸ் பண்ணுங்கள். ஸோ ப்ரேயர் ப்ளஸ் ப்ராக்டிக்ஸ் பண்ணும்போது நிச்சயமாக ஆண்டவர் வந்து ஒரு காரியத்தை ப்ராஸ்பர் பண்ணுவார். ஸோ நீங்கள் ப்ராக்டிக்ஸ் பண்ணுங்கள், திரும்ப திரும்ப பாருங்கள். புரியலனா எனக்கு வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்கள், நான் கீழே நம்பர் கொடுக்குறேன். இதுக்கப்புறம் நெக்ஸ்ட் லெவலுக்கு நம்ம போகலாம். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் நான் கொஞ்சம் அட்வான்ஸ்டாக போகிறேன். என்னென்னா சி மேஜர் எடுத்துகிட்டு அதில் என்னென்னலாம் இருக்குது, அது எப்படிலாம் நம்ம சர்ச்சில் அப்ளை பண்ணலாம், ஒரு சாங்குக்கு எப்படிலாம் நம்ம அதை வாசிக்கலாம் அப்படின்னு நான் அடுத்த வீடியோவில் நான் வந்து சொல்ல போகிறேன். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். May God bless you.